ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு காயின் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் போயிருந்தேன். ஆனால் விற்கிற விலைவாசியே வந்துட்டு கோல்டெல்லாம் வாங்கி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அவ்வளோ ரேட்டு போகுது. சரி, கையில் இருந்தால் எதனாவது செலவாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 2 கிராமில் இல்லை ஒரு 1 கிராமில் வந்துட்டு காயினாவது வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இது வந்துட்டு தோடு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு பண்ணேன். அது பண்ணிவிட்டு அப்படியே 1 கிராமில் வந்துட்டு காயினும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நெக்லஸ் எனக்கு ஆசையாக இருந்தது. சரி, வாங்கி தான் போட முடியாது. சரி, நான் வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எஸ், தாராளமாக வந்துட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. வச்சு பார்த்தேன், 2 தான் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எனக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம எடுக்கவே இல்லை, வச்சு பார்த்துட்டு ஃபோட்டோ வேறு இதில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. சரி, ஓகே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ட்ரன்ஸில் வந்துட்டு வந்தோம் அப்படின்னா கீழே தான் அந்த இயரிங்ஸ் ஃபுல்லாகவே இருந்தது. அதை பில் அடித்து விட்டு வர வரையும் நம்மளுக்கு வந்துட்டு டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு உட்காந்துருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜிமிக்கி டைப் வந்துட்டு நான் எடுக்கிறது. இன்ன வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை. சரி, எல்லாருமே போட்டிருக்குறாங்களே, நம்மளுமே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிமிக்கி வந்துட்டு எடுத்தேன். ஒரு 2 டைம்ஸ் தான் வந்துட்டு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேர் பண்ணவே இல்லை. அப்படியே வந்துட்டு வச்சுட்டேன். ரொம்ப பிடிச்சு எடுத்தேன். பட் ஆனால் போடலை. அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதால காது வந்துட்டு இழுத்துட்டு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கலை. ஐ மீன் போடலை. சரி, ஓகே, எப்போயாவது ஒன்ஸ் வந்துட்டு போட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த சாரிக்கு மேட்சாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜிமிக்கி தான் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு வேர் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா ரிமூவ் பண்ணிட்டுருது. காது அப்போ சும்மா வெறுமனே தான் வந்துட்டு இருக்கும். சரி, வேறு வழியில் அப்புறம் என்ன பண்ணுறது, எடுத்தாச்சு. ஸோ ஆசை இந்த வயசில் போட்டு பார்த்தா தான். அதுக்கப்புறம் கிழவியாகும்போது போட்டு பார்த்தோம்னா வயசுக்கு பார்த்திங்களா வந்துட்டு குத்தோடு ஜிமிக்கி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் கேலி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போவே போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் எடுத்துட்டு ஒரு 2 டேஸ் போட்டேன். அப்படியே வச்சுட்டு அது அப்படியே தான் பீரோவில் வந்துட்டு தூங்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கும் எதனா ஒரு வேலை வந்ததுன்னா விற்றுருவோம் வந்துட்டு. நம்ம வந்துட்டு அடவு வச்சுட்டு அதை மீட்டுட்டு நம்மளெல்லாம் அது வரும் மன உளைச்சலாகும். நம்ம இன்னும் வேலை செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஒர்க்கர்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. அப்போ ஏதாவது தேவைப்பட்டதுன்னா விற்றுற வண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை, சி யூ. ஓகே, பாய்.